ஹலோ. ஓமாம்மா. இல்லையம்மா, இப்போ தான் வேலையால் வந்தேன். நான் இனி தான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் சூடு கடை வச்சுருக்கிறேன். நீங்கள் டேப்லெட் போட்டிங்களா? சரி, ஓகே. நான் அப்புறம் சாப்பிட்டு அடிக்கிறேன். ஓகேம்மா, பாய். எதனால் இப்போ இங்கே ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப கூட இருக்குது. நீங்கள் கனடா வர்றதை பற்றி ரொம்ப யோசிக்கணும். ரொம்ப 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 யோசித்து இப்போ நீங்கள் மைக்ரேட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக இது. எப்படி இருக்க? ஏய், யாரா நீ? என்ன மாதிரி இருக்க? மாஸ் படத்துல சூர்யா என்ட்ரி பண்ண மாதிரி பண்ற? தர எப்படி இருக்க? நான் தான் உன்னை மனச்சாட்சி. மனச்சாட்சியா? மனச்சாட்சியாவது மயிராகுது. உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கா? அது சரி, நீ ஊரில் இருக்கேக்க எப்படி இருந்த? இன்னொரு ராஜாவாக சுற்றிட்டு இருந்த. நீ தான் கிங்கு. என்னை அடிச்சுக்க யாருமே இல்லையாண்ட. இப்போ என்னாச்சு? இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ண சொல்கிற? வெளிநாட்டு ஆசை எல்லாருக்கும் உள்ள மாதிரி எனக்கும் வந்துச்சு. சரி, ஓகே. இருக்கிற எல்லாத்தையும் விற்று வெளிநாடுக்கு வந்து சேர்ந்தா இங்கே என்ன இருக்கு சொல்ல? வலியும் தனிமையும் இதை தவிர ஒன்றுமே இல்லைங்க. சரியோ? வாங்கின கடன் கொடுத்தா எங்கே ஓட சொல்கிறேன்? ஓடவும் முடியாது, இங்கே ஒழியவும் முடியாது. காலம் எழும்பினமா, வேலை போனோமா, வந்தோமா, படுத்தோமா, அடுத்த நாள் காலமே அப்படியே மிஷின் வாழ்க்கை. இது தேவை, எங்களுக்கு தேவை. ஏன்? தமிழை நான் பிறந்துட்டோமில்ல, இப்படி தான். சரி, இப்போ இவ்வளவு சொல்கிறேன்ல, ஓகே. ஃப்யூச்சரில் நீ எப்படி இருக்காண்டு அப்போ வந்து பார்க்குறேன். ஓகேயா? பட்டா கடவுளை நித்திரையில் இருந்த என்னை எழுப்பி
மனச்சாட்சின்ற பேரில் இவன் முறை இம்சை பண்ணிட்டு போயிட்டான். டேய் இப்போ யார்ரா நீ? தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி பல கெட்டப்பில் வர. நான் தான் உண்ட ஃபியூச்சர் வந்துருக்கேன். ஃபியூச்சரா? இந்த டைம் ட்ராவல் அப்படி ஏதாவது இல்லை தானே? ஆமாம், ஃபியூச்சர் இருந்தா நான் எப்படி ஃபியூச்சரில் செம்மையாக இருக்கணும் அதை சொல்ல வந்தியா? ஃபியூச்சர்லையா? யாரு நீயா? ஏன்டா சிரிக்கிற? சொல்லிட்டு சிரிக்கிறா? எங்கள் நாட்டில் நடந்த சூழ்நிலை காரணமாக அங்கு இருக்க முடியாமல் பல தமிழர்கள் இங்கு தஞ்சம் புகுந்த போது அவர்களை இந்த நாடு வரவேற்று வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நானும் இந்த நாட்டை நம்பி பல லட்சங்கள் செலவழித்து இந்த நாட்டுக்குள் வந்திருக்கிறேன். என்னையும் இந்த நாடு வாழ வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு என் பயணத்தை தொடர்கிறேன்.